1,89,000 வருமான வரி வழக்குகளுக்கு தீர்வு ஏற்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசின் விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் காலக்கெடு 2021 ஆண்டு மார்ச் மாதம் 31 வரை மேலும் நீட்டிப்பு. நேரடி வரி செலுத்துவது தொடர்பாக எழும் பிரச்சனைகள், வழக்குகளின் எண்ணிக்கையை குறைத்து வரி செலுத்துபவர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி அரசு விவாத் சே விஸ்வாஸ் என்ற புதிய திட்டத்தை சென்ற ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அறிமுகப்படுத்தியது. நாடாளுமன்றத்தில் 2020-21க்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வரி செலுத்துவோரின் மேல்முறையீட்டு வழக்குகள் எந்த மட்டத்தில் நிலுவையில் இருந்தாலும் அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என்றும் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் வரி செலுத்துவோர் தாம் செலுத்த வேண்டிய பாக்கி தொகையை 31 மார்ச் 2020க்குள் செலுத்திவிட்டால் வட்டி மற்றும் அபராத தொகை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 31 மார்ச் 2020க்கு பிறகு இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய விரும்புவோர் சற்று கூடுதல் தொகையை செலுத்த வேண்டியிருக்கும் என்றார். சப்கா விகாஸ் திட்டத்தின் மூலம் 1,89,000 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். இடையில் கொரோனா தொற்று காரணமாக மோசமான சூழல்கள் ஏற்பட்டதால் இத்திட்டத்தின் கீழ் ஆவணத்தை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியும் டிசம்பர் மாதம் 31 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய நிதியமைச்சர் செயலாளர் டாக்டர் அஜய் பூஷன் பாண்டே கூறும்போது, வரி செலுத்துவோருக்கு இந்த திட்டம் மிகவும் பயனளிக்கும் என்றார். மேலும் அவர், நாம் விவாத் சே விஸ்வாஸ் திட்டத்தை அதிக நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் முன்னெடுக்க வேண்டும். வரி செலுத்துவோர் நம்மிடம் உள்ள அனைத்து தேவையான வசதிகளையும் பெறும் வகையில் இது இருக்க வேண்டும் என்று சக அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்.